நிதி ஆயோக் திட்டத்தில் போகலை. மத்திய பட்ஜெட்டில் பீகார், ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி கொடுத்துருக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு. மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குற நிதி இப்போ தமிழ்நாட்டில் ஃப்ளட்டு வந்திருக்குது, எந்த நிதியும் அனுப்பலை. இதுக்காக அவர் காலையில் பேசியிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து? நீங்கள் 5 வருடத்துக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல். இந்த முறை சட்டமன்ற தேர்தலிலே பெரும்பாலான வாக்காளர்கள் திமுக ப்ளஸ் கூட்டணிக்கு வாக்களித்து ஆட்சி பீடத்திலே அமர வைத்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன? யார் முதல்வர்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் கட்சி முதல் கட்சியாக மக்கள் வாக்களித்திருக்கார்கள். தமிழகத்தில் உள்ள பல்வேறு துறைகளிலே இருக்கிற குறைகளை நிறைவாக்குவார் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் துரதிர்ஷ்டவிதமாக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறிய தமிழக முதல்வர் இன்றைக்கு மக்கள் தேர்தலிலே அவர்களுக்கு வெற்றி கொடுத்த கடமையை தவறி இருக்கிறார் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக முதல்வர் பேசும்போது மதுரை எய்ம்ஸை பற்றி பேசுகிறார், மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி பேசுகிறார். எங்களுக்கும் மத்திய அரசு வரும் நாட்களிலே அதற்கெல்லாம் அதிக பட்ஜெட் பணம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதையும் நாங்கள் வலியுறுத்துவோம். அது எங்களுடைய கடமை. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது மத்திய அரசு கொடுக்கும் என்று. ஆனால் முதல்வர் அதை மக்களிடம் தொலைக்காட்சியிலே அரசியலுக்காக பேசும் முதல்வர் இன்றைக்கு நிதி ஆயோக்கிலே உட்கார்ந்து நேரடியாக அல்லவா அது கேட்டிருக்க வேண்டும். அதை தானே அவர்களுக்கு அளித்த வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறார்கள், ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன் அதை தவிர்த்தார் என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறி. தவிர்த்ததுக்கு காரணம் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம், அரசியல் வாக்கு வங்கி என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. ஒட்டுமொத்த பட்ஜெட்டை மத்திய அரசு காப்பாற்றிக் கொள்வதற்கான இந்த பட்ஜெட் போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நிதி ஆயோக் கூட்டம்ங்கிறது 3 மாதத்துக்கு ஒரு முறை நடப்பது கிடையாது. ஒரு காலக்கெடுவுக்குள் நடக்கக்கூடிய ஒன்று. அதிலே நம்முடைய தமிழகத்தினுடைய அழுத்தமான ஆலோசனைகளை, தேவைகளை எடுத்து கூறக்கூடிய ஒரே பிரதிநிதி முதல்வராகத்தான் இருக்க முடியும். அதை அவர் செய்ய தவறியிருக்கிறார் என்று நாங்கள் குற்றம் சாட்ட விரும்புகிறோம். இதில் அரசியலே கூடாது. நிதி ஆயோக்கில் என்ன அரசியல் வேண்டியிருக்கிறது? எப்படி வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அந்த கூட்டத்துக்கு செல்கிறார்? எப்படி ஜார்க்கண்ட் முதல்வர் அந்த கூட்டத்துக்கு செல்கிறார்? தன்னுடைய மக்களுக்காக செல்கிறார், தன்னுடைய மாநிலத்திற்காக செல்கிறார். வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டருக்கு மத்திய அரசோடு இல்லாத கருத்து வேறுபாடாக தமிழகத்தில் இருக்கிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன். தயவு கூர்ந்து மக்கள் பிரச்சனையிலே அரசியலை புகுத்தாதீர்கள். இன்றைக்கு நிதி ஆயோகை தவிர்த்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தமிழக மக்களுக்கு உங்கள் கடமையை நீங்கள் செய்யவில்லை என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்ட விரும்புகிறோம். தமிழகத்தில் எந்த நிதியுமே கொடுக்குறது நிறைய பேலன்ஸ் இருக்குது, அவங்க கடிதம் போடுறாங்க, ஆனால் எந்த நிதியுமே அங்கேருந்து வர்றது. எல்லா மாநிலங்களுக்கும் மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் மத்திய அரசினுடைய தொகுப்பிலிருந்து அவர்கள் கொடுக்கும் திட்டத்திற்கு நிதி முறையே சரியே வந்து கொண்டிருக்கிறது. அதனை தாண்டி எந்தெந்த திட்டங்களுக்கு அதிகம் தேவையோ அந்தந்த திட்டங்களுக்கு படிப்படியாக எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு அனுப்பி கொண்டிருக்கிறது. ஒரு பட்ஜெட்டிலே இந்தியாவில் உள்ள அத்துணை மாநிலங்கள் பெயரை சொல்லி அத்துணை மாநிலங்களுக்கும் பணம் கொடுக்க வேண்டுமென்றால் அது சாத்தியமில்லை. அது பிஜேபி அரசுக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் அரசுக்கும் சாத்தியமில்லை. அவர்களும் அதுபோல் செய்தது கிடையாது. இதற்கு முன்னிருந்த யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட், தேவகவுடா அவர்கள் தலைமையில் இருந்ததாக இருக்கட்டும், அல்லது மற்றொரு மரியாதைக்குரிய பிரைம் மினிஸ்டர் தலைமையில் குஜராத் தலைமையில் நடந்தது கிடையாது. எனவே உண்மை நிலைகளை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
தமிழகத்துக்கு நிதி வேண்டும் என்பது தமாகவினுடைய வேண்டுகோள். அதை நாங்கள் நேரடியாக வலியுறுத்துவோம். படிப்படியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட நல்ல ஒரு நிலைக்கு பாஜக வரல அப்படின்றதுனால தான் தமிழகம் என்ற பேர் கூட இந்த நிதிநிலை அறிக்கையில் வரல அப்படின்னு பிரச்சனை. அப்புறம் பிஜேபி ஜெயித்த மாநிலங்களுடைய பெயர் வரவில்லையே, அதற்கு என்ன காரணம் சொல்கிறது? ஜெயிச்சதுனால பேரை சொல்லுன்னு சொல்கிறதா? இதெல்லாம் அரசியல் பேச்சு, வாக்கு வங்கிக்காக பேசுவது, மக்களை திசை திருப்பக்கூடிய பேச்சு. இதெல்லாம் உண்மையிலேயே எடுபடாத பேச்சுக்கள். திமுக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு காரணம் நம்பர் 1, நிதி ஆயோக்குக்கு முதல்வர் செல்லாதது தப்பு என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து. அதை மறைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பேப்பர் நீங்கள் படிக்கணும், டிவி பார்க்கணும், கட்சியில் என்ன நடக்குது ஒவ்வொரு நாளையும் முறையாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்சி மறுசீரமைப்பு நடந்திருக்கிறது. கட்சியில் உள்ள எல்லோரும் ராஜினாமா செய்து கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் எல்லோருக்கும் பொறுப்பு போடப்பட்டிருக்கிறது. அதற்கு தகுந்த கூட்டமே முடியலையா சார்? அவசரப்படுறீங்களா சார்? குறை கண்டுபிடிக்கிறீங்களா ஒழிஞ்சு நிறைய யாரும் சொல்கிறது இல்லையே. அதுவும் குறை இல்லை அதையும் குறைய அவசரமாக கண்டுபிடிக்கிறீங்க. ஆளுங்கட்சியிலையும் ஆண்ட கட்சியிலையும் அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. இல்லை அதெல்லாம் இருக்குது சார். அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கட்சியில் அந்தளவுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கூட வேண்டிய தலைவருக்கு அவசியம் கிடையாது. கட்சியை பத்திரிகை நண்பர்கள் சரியாக புரிந்து கொண்டால் சில கேள்விகள் வராது. இது கட்டுப்பாடான கட்சி, குடும்ப ரீதியாக நடைபெற்று கொண்டிருக்கிற மக்கள் தலைவர் மூப்பனார் காலத்திலிருந்து ஒரு கூட்டு குடும்பமாக நடந்து கொண்டிருக்கிற கட்சி. சில செய்திகள் வேண்டுமென்றால் 1 மணி நேரத்துக்கு தொலைக்காட்சியிலே வரலாம். அடுத்த 1 மணி நேரத்துக்கு பிறகு செய்தி வருவது கிடையாது. அதில் யாருக்கும் லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை.